ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கு நான் ஜாக் ஃப்ரூட், பேபி ஜாக் ஃப்ரூட்டில் வந்து நான் சிக்கனை விட சுவையான ஒரு பிரட்டலான கறி செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் அந்த ஒரு காயை எடுத்துருக்கிறோம். காயை வந்து நான் வெட்டினா இந்த மாதிரி பால் வரும். அது நாங்கள் ஒரு பேப்பராலேயோ டிஷ்யூஆலையோ துடைச்சிட்டு கட்டமாக வெட்டினோன்னு இந்த மாதிரி வந்தோன்னா அந்த நடுவில் இருக்கிற கட்டத்தை நாங்கள் வெட்டி எடுக்கணும். பிளாப்பழத்தில் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி எடுத்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு சைஸில் நாங்கள் வெட்டிட்டு அதில் மஞ்சளும் உப்பும் சேர்த்து கொரக்கம்புளியும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசிலில் நாங்கள் அவிய விடணும். 3 விசிலில் அவிய விட்டு எடுக்கணும். அதுக்கு கூடுதலான விசில் சேர்க்கக்கூட அவிய விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு பவுடர் ஒன்று திடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 1 பீஸ் கருவாப்பட்டை, 2 ஏலக்காய், மிளகு அரை தேக்கரண்டி, தேவைண்டா கூடுதலாக சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளை குறைக்கலாம். இப்போ கருவா ஒரு 5-6 எடுத்துருக்குறேன். அரிசி ஒரு மேசக்கரண்டி அரிசி, திருவுன ஃப்ரெஷ் தேங்காய் நல்லா ஒரு மேசக்கரண்டி எடுத்து இதெல்லாம் நான் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வறுக்க போகிறோம். வறுத்து இதை பவுடர் பண்ணி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி அதை அப்படியே நாங்கள் எடுத்து வைப்போம். இதை கடைசியாக தான் நாங்கள் சேர்க்குறது இந்த கறிக்கு. இப்போ இந்த கறியை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்து இதுக்கு கருவேப்பிலை ரம்பை எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், ஒரு அளவான வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி இப்படி வெட்டணும். வெட்டி இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைவாசிக்க வதங்க விடுவோம். வதங்க விட்ட பிறகு இதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 - 3 பச்சை மிளகாய் கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்தோன்னே நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும், ஒரு இறைச்சி கறியின் வாசனை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்து நான் 2ஆம் பாலம் 1ஆம் பாலம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 2ஆம் பாலம் 3ஆம் பாலம் இல்லை 1ஆம் பாலம் 2ஆம் பாலம் சேர்த்து அதையும் அதில் சேர்த்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 தேக்கரண்டி சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் 1.5 தேக்கரண்டி சேர்த்து கொஞ்சம் நல்லா எல்லாம் கிளறி மிக்ஸ் பண்ணி உப்புலாம் இன்னும் போடையில் இனித்தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சிட்டு வருது. இதுக்கு நான் இப்போ இந்த திரிச்சி வச்சுருந்த அந்த பவுடரை சேர்த்து உப்பும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு நான் எங்களோட பொரிமா தூள் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிரட்டலை எடுத்தால் இது கோழிக்கறியை மிஞ்சின ஒரு வெஜிடேரியன் சிக்கன் கறின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒயிட் ரைஸோட எல்லோ ரைஸோடையும் சாப்பிடலாம். ஒரு மீன் பொரியலோ கருவாட்டு பொரியலோ பப்படமோ சம்பளோ பருப்பு எது இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.